உங்களுடைய தவத்தில் ஐநாரப்ப சுவாமி நீங்கள் கூறியவாறு சிக்கி விஜயம் செய்தார். கன்னிகள் ஆசைப்படுவார், கண்ணீருக்கு இடம் கொடுத்தார், மலையாள சின்னாவை வென்றார், அந்த மந்திரத்தை பறித்துக் கொண்டார். அவர் இப்போது சாதாரண சென்றிருக்கார். நீங்கள் கூறியவாறு முடித்துவிட்டார். இருந்தாலும் இப்போது அவனுக்கு திருமணத்தை செய்யலாம் என்று ஆசைப்பட்டிருக்கேன். இந்திரன் மகளான பொற்களையும் சந்திரன் மகளான பூரணி. பூரண சந்திரன் சொல்லுங்க இல்லையா? சந்திரன் மகள் பூரணி, இந்திரன் மகள் பொற்களை. தேவர் குறையை தீர்த்ததால் தெய்வானையே மனம் முடித்துக் கொடுத்தார் முருகப்பெருமானுக்கு தெய்வீகம். அதேவ தேவர் குறையை தீர்த்ததால் 6 முகலின் தம்பியன் ஐநாரப்ப சுவாமிக்கு இந்திரன் மகளான மற்றொரு பொற்களை மகளான பொற்களையும் சந்திரன் மகளான பூரணியும் இப்போது கொடுத்து இப்போது சரணமையப்பா ஹரிகர சுடனே சரணமையப்பா பூரணி புஷ்கலை சமிதைநாத சுவாமி சரணமையப்பா. அப்படி இப்போது இப்போது அழைத்துக் கொண்டு வாருங்கள் அன்பு உணம் கொண்ட பெரியவர்களை. எந்த நம்முடைய அருமையான புண்ணியக்ஷேத்திரம் கூட பார்க்கும் நல்ல கஷேத்திரத்திலே அருமையான புத்துப்பட்டு ஐயனார் தோன்றியதே புத்துப்பட்டு எல்லையில தான். அதெல்லாம் பல அவதாரம் எடுத்தார். சன்னியாசி ஐயனார் துருவை, அந்த சன்னியாசி கோலம் கொண்டுதான் பைரவனை சென்று மலையாளச்சினானை ஐக்கியப்படுத்தினார். அது துருவை என்ற கஷேத்திரத்தில் அந்த கிராமத்தில் தான் சன்னியாசி ஐயனார் இருக்கார். ஜெகன்மோகினி முப்புவெளு கிராமத்திலே, வறண்ட பகுதி அறுவடை கிராமத்திலே, அதாவது மாட்டான் குழம்பு தண்ணீர் கொண்டு வான்னு சொல்றாங்களே மோகினி, அப்படி அலைந்து மாட்டான் குழம்பு இருந்த இடம் அறுவடை, நீரில்லாத இடம் கழிவெளி பகுதி, ராய புதுப்பாக்கத்திலே சாத்தான் குளம் கண்ணீருக்கு உரிய குளம். இந்த புண்ணிய நிகழ்வு பிராண நிகழ்வு நம்முடைய அருகிருக்கின்ற விழுப்புரம் மாவட்டத்தில் பாலூர் வட்டம் திண்டிவனம் வட்டத்தான் ஐநாரப்ப சுவாமி நிலையம். மலையனூர் எப்படி அங்காள பரமேஸ்வரியும், முட்டத்தூர் எப்படி சில்லியம்மனும், திருச்செந்தூர் எப்படி முருகப்பெருமானும், புத்துப்பட்டி இடையில் ஐநாரப்பன். இதான் நம்முடைய அழகான நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் தோன்றிய கஷேத்திரங்கள் நம்முடைய அருகில் இருக்கின்றது. அப்படி புத்துப்பட்டு ஐநாரப்பன் சொல்லக்கூடிய அந்த நாமதயத்தோடு இந்த கிராமத்தை காத்து ரட்சிப்போதான் புத்துப்பட்டு ஐநாரப்பன். அந்த ஐயனுக்கு அழகான ஆலயத்தை அமைத்து அஷ்டபந்தன சகா கும்பாவனம் செய்து நேற்று நிறைவடைந்து இன்று முதல் மண்டல பூஜை ஆரம்பம். அந்த மண்டல பூஜை 48 நாட்கள் தவறாமல் ஒரு நாளும் விடாமல் சரியா செய்யணும். ஏன்னா 6 மண்டலம் பேசணும். இதே புண்ணியக்ஷேத்திரம் கூடப்பாக்கம் சுப்பிரமணிய சொல்லக்கூடிய ஐயாவின் திருக்குடும்பத்தின் திருப்பெயராலே பூரணி புஷ்கலை சமேத ஐநாரப்ப திருமண வைபவத்திற்கு 60 அற்புதவாளுக்கை. ஓம் சக்தி சிவாய நம. வாழ்க வளமுடன். அப்படிப்பட்ட அழகான ஐயனுக்கு அபிஷேகம் செய்து இன்று மண்டல பூஜை ஆரம்பம். ஒரு நாளும் விடாமல் தவறாமல் மண்டல பூஜை செய்ய வேண்டும். 48 நாட்கள். அந்த 48 நாட்களும் ஐயனாறு படுக்கையில பூரணி பொருட்களுக்கு நமக்காக நாம செய்கிறோம். 27 நட்சத்திரங்கள், 12 மாதங்கள், 9 கிரகங்கள். அந்த 9 கிரகத்திற்கும் 12 மாதத்தில் பிறந்த நம்முடைய ஜீவன் நாம் எல்லாம் ஏதாவது ஒரு மாசத்துல போன ஒரு பட்சத்திலையோ வைகாசியோ ஆணியோ ஆடியோ ஏதோ ஒரு நட்சத்திரம் நமக்கு இருக்கும். அந்த நட்சத்திரம் ஏதாவது ஒரு கிரகம் நம்மை ஆட்டி படைக்கும். அதாவது சூரியன் முதல் ராகு கேது சனீஸ்வரன் வரை ஒரு கிரகம் ஒரு மனிதன் ஆட்டி படைக்கும். அதற்குத்தான் சேர்த்து இந்த புண்ணியமான நம்முடைய இந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து அந்த நட்சத்திரங்களுக்கும் 12 மாதங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் 48 நாட்கள் மண்டலம் செய்து அந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் நம்மை ஆட்டி படைக்க கூடாது என்று ஐயனாரப்பன் அந்த அருளை கொடுக்கின்றார். மண்டல பூஜையினுடைய அந்த பூஜையின் சார்பாக இன்னொரு ஆரம்பம். இப்போது அழகான அதிகாலை வேளையிலே இப்போது பூரணை புஷ்கலை சமயப்படுத்தி திருமண வைபவம் முடிந்து இந்த புனித நீரால் அவருக்கு புனித நன்னீராட்டு விழா நடைபெறும். ஓம் சொர்க்கனே தேவதேவா. சுவாமி ஓம் சொர்க்கனே தேவதேவா. சின்ன பொண்ணு சொல்லக்கூடிய ஆத்தா வயசான இந்த 100 ரூபாய் வச்சுக்கிட்டு ஆத்தாய் செலவு பண்ணணும். இந்த புதுமையான பருவத்திலும் ஐநாரப்பனுக்கு அன்புதானை கொடுக்கணும் வராங்க இல்லையா? இன்றைக்கு ஒரு நாள் 100 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். என் ஆத்தா
ரூபாய் அன்பு காணிக்கை ஐனாரப்ப சாமி கொடுத்திருக்கிறார்கள். அருமை ஆத்தாவுக்கு ஆண்டவன் எதுவரை ஜீவன் என்ற ஆயுளை என்னுடைய தாயார் பெற்றுகளை நோய் நொடி இல்லாமல் இருக்கின்ற ஐயனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாயில் சுவாமி. அருமை குணம் படைத்த பழனி சொல்லக்கூடிய அருமை ஐயாவின் திருக்குடும்பத்தின் திருப்பேராளில் பூரணி புஷ்கலை சமித ஐனாரப்ப சுவாமி திருமண வைபவத்திற்கு ரூபாய் அன்பு காணிக்கை. வாழ்க வளமுடன். நமச்சிவாயம். அந்த வேத பாடல் போல 32 தாமம் போடப்பட்டோம். ஸ்வர்கணி ஹே தேவதேவா ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாசகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஓம் சுபம் சுபம் சுபமஸ்து. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாசகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஓம் சுபம் சுபம் சுபமஸ்து. அடுத்தது இப்போது பூரணி சந்திரன் மகளுக்கு மாலை சுட்டும் திருமண வைபவம். ஓம் ஸ்வர்கணே ஹே தேவதேவா ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாசகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஓம் சுபம் சுபம் சுபமஸ்து. இப்போது திருமண வைபவம் முடிந்து பூரணி பொருட்களை சமிர புத்துப்பட்டு ஐநாரப்பனாக இப்போது அரும் காட்சியோடு உங்களுக்கு தரிசனம். இப்போது புனிதமான நீர், அதாவது கும்பத்தில் சொல்லக்கூடிய இந்த தண்ணீரால் இப்போதுக்கு ஐயன் சிரசிலே ஊற்றி இந்த அஷ்டமத மகா கும்பாபிஷேகம். இது மேடை அல்ல, இது ஆலயம். நம்முடைய அதாவது ஐயா அதாவது லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய அந்த அழகான ஐனாரப்ப சுவாமிக்கு இது விமர்சையான அழகான அஷ்டம மகா கும்பாபிஷேகம். அந்த ஆலயம் தான் இந்த மேடை. அங்கிருக்கும் அந்த மருத்துவக் கல்லூரி தான் இந்த கூட பார்க்கும் இந்த கிராமம். இந்த கிராமத்திற்குள்ளே இப்போது ஐனாரப்பன் அமர்ந்து விட்டார். இப்போதுக்கு உங்களுடைய நல்ல ஒரு ஆன்மீக உணர்வோடு எல்லோரும் அந்த ஐயனை வணங்கிக் கொண்டு என்ற நோய் நொடியான என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனாக நினைத்து வணங்க வேண்டி கேட்டுக்கொண்டு இப்போது நன்னீராட்டி விழா உங்களுடைய இப்போது ஈசன் திருக்கரத்தாலே ஒரு புனிதமான மகா கும்பாபிஷேகம். ஓம் என்னாருடைய சிவனே ஓட்டி என்னாற்றும் நிறைவாக ஓட்டி ஓம் பார்வதி மகாதேவா ஓம் ஹரோஹரா ஓம் சம்பிரதாயம் முறையாக அதாவது வெகு விமர்சனம் என்றாலும் ஓம் சொர்க்கணே தேவதேவா. ஈஸ்வருடைய திருமகனான ஐனாரப்ப சுவாமிக்கு திருமண வைபவம் முடிந்து கும்பாபிஷேகம் முடிந்து இப்போது எல்லோரும் வந்து இந்த ஐயனுக்கு கொடுத்த திருநீரு ஐயனுக்கும் ஐனாரப்பனுக்கும் முருகனுக்கும் உகந்த நீர் திருநீர். அந்த திருநீரை எல்லோரும் அமைதியாக வந்து கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சக்தி சிவாய. நீங்க காசு கொடுங்க உங்களை கூப்பிடல, ஒரு ஐடியும் விபின் வச்சுங்க. என்ன போனா 5-10 போன எங்கடா போறது. ஓம் சுவாமியே சரணமையப்பா கண்ணி குலகணபதி பகவானே சரணமையப்பா பூரணி புஷ்கலை சமித ஐனாரப்ப சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயனாரில் உண்டு என்று பயமில்லை போவோ கவரிவரை இந்த ஆதித்தேவன் மன்னர் ஐயப்பனின் உத்தரை காப்பவனே. ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஐயனாரில் உண்டு என்று பயமில்லை போவோ கவரிவரை இந்த ஆதித்தேவன்
ஐயப்பன் என்றும் பக்தரை காப்பவனி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொன்னம்பலத்தில் கைமாவனத்தில் ஜோதியர் காட்சி தந்தாய் பொன்னம்பலத்தில் கைமாவனத்தில் ஜோதியர் காட்சி தந்தாய் எங்கள் எண்ணம் பாடித்தது பணமும் நிறைந்தது மனிதன பெருமானி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயனாருள் உண்டு என்று பயமில்லை ஓ சபரிமலை இந்த ஆதிசிவன் மைந்தன் ஐயப்பன் என்றும் பக்தரை காப்பவனி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அழுதையில் மூழ்கி கல்லும் எடுத்து கல்லிடம் கொண்டு வந்தோ அழுதையில் மூழ்கி கல்லும் எடுத்து கல்லிடம் கொண்டு வந்தோ அந்த கல்லிடம் கொண்டில கல்லிடை போட்டு சபரிமலை ஏறி வந்தோ ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயனார் உண்டு என்று பயமில்லை போ சபரிமலை இந்த ஆதிசிவன் மைந்தன் ஐயப்பன் பக்தரை காப்பவனி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா மண்டல நாட்டின் ராஜகுமாரா பஞ்சகிரி வாசா மண்டல நாட்டின் ராஜகுமாரா பஞ்சகிரி வாசா சந்தனம் வைத்து மண்டலம் செய்தோம் சபரிமலை நாதா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயனாருள் உண்டு என்று பயமில்லை ஓ சபரிமலை இந்த ஆதிசிவன் மைந்தன் ஐயப்பன் என்றும் பக்தரை காப்பவனி ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமியே பகவானே காந்தமலை ஜோதியே பூரணி புஷ்கரை சவிதாயாரப்ப புத்துப்பட்டாயாரப்ப சுவாமியே இந்த கிராமத்தின் காவல் தெய்வ புத்துப்பட்டாயாரப்ப சுவாமியே மக்களை வாழ வைத்து அழகு பார்க்கின்ற புத்துப்பட்டாயாரப்ப சுவாமியே இந்த ஏழைகளை வாழ வைத்து ஜீவனை உருவாக்குகின்ற புத்துப்பட்டாயாரப்ப சுவாமியே இந்த கிராமத்தை வாழ வைக்க வேண்டுமே சுவாமியே அனைத்து பெண்களுக்கும் இயற்கை சுமந்த பக்த அல்ல அனுகத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் எந்த இடமும் இல்லாமல் செல்லும் இடமெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லாமல் நலமோடு வீடு திரும்பி கணவன் கரம்பிடித்து வந்த அனைத்து மகளிருக்கும் தீர்க்கமான சுமங்கலி பாக்கியத்தை கொடுத்து எந்த மனமகிழ்வோடு இப்போது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் முடிந்து மன நிறைவோடு சப்த கன்னிகளோடு பூரணி புஷ்கர திருமண வைபவத்தோடு சாந்த சுரபியா காட்சி கொடுக்கின்ற புத்துப்பட்ட ஐநாரப்பணி இந்த கிராமத்தை எந்தவித கருத்து வேறுபாடு மன வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமை உணர்வோடு இந்த கிராமத்தில் வீட்டிற்குரிய அத்தனை கிராம தெய்வங்களுக்கும் கிராம தேவைகளுக்கும் ஆண்டுதோறும் அவளுக்கு செய்ய வேண்டிய அழகான ஆன்மீக விழாக்களை சிறப்பாக செய்து இந்த கிராமம் மென்மேலும் சிறப்புற்று வாங்க வேண்டும் என்று காலை இனிமையான இந்த வேளையிலே எந்த மனமகிழ்வோடு இருக்கின்ற புத்துப்பட்ட ஐநாரப்பனுடைய திருவடி பிரார்த்திக்கின்றோம். இந்த கூடப்பாக்கம் கிராமம் வாழ்க வளர்க நமச்சிவாயம் நமோ நாராயணா ஓம் சுவாமியே சரணமையப்பா. அன்பு உள்ளம் கொண்ட பெரியோர்களே, நாடக கலா ரசிகர் பெருமக்களே, விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பரிக்கல்பட்டி கிராமம் எங்க நாடகக்கலை மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் புண்ணிய கஷேத்திரம் அழகான